அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய அரிய நிகழ்விலே நேரலையிலே உங்களோடு பங்கு பெறுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டத்திலே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கட்டாயம் தேவை. இதை ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், பல குடும்பங்களிலே பல இல்லங்களிலே ஒரே அறையிலே அமர்ந்து கொண்டு அருகருகே இருந்தாலும் கூட முகம் கொடுத்து இயல்பாக பேசாத சூழல்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. கைகளிலே தவழ்கின்ற செல்பேசிகளில் இணையதளங்களின் வாயிலாக முகநூல், புலனங்கள், சுற்றுரைகளிலே தங்களை துளைத்துவிட்டு அருகிலே என்ன நடக்கிறது என்பதை கூட அறியாமல் தன்னை சுற்றி நடப்பதை அறியாத ஒரு சூழலிலே இளைஞர் கூட்டம் மூளையை மழுங்கடித்து கொண்டு உறவுகளை எல்லாம் துண்டித்துவிட்டு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணாமல் சிக்கி தவிக்கின்ற இந்த பண்பாட்டு சிதைவில தாய் தந்தையரை பற்றி உயர்ந்த நோக்கோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்ற இந்த அற்புதமான நிகழ்வின் மூலம் இந்த சமுதாயத்தினருக்கு, இளைய தலைமுறையினருக்கு நல்லதொரு நிகழ்வினை புதுச்சேரி தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக எனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அறிதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாக உலவுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமாக இருப்பது நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் தான். அவர்களை நாம் போற்றி பாராட்டுகிறோமா, மதிக்கிறோமா, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோமா, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா என்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றால் அது நிச்சயமாக இல்லை என்றுதான் விடை கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே இருக்கின்றவர்கள் தாய் தந்தையரை ஒரு பாரமாக நினைக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது இல்லத்திலிருந்து முதியோர் இல்லத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படி செய்தால்தான் தங்களுக்கு ஒரு மன நிறைவு என்று செய்கின்ற இந்த சூழல்களை எல்லாம் நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நாம் ஒரு கடைக்கு போகிறோம், 1 கிலோ 2 கிலோ பொருளை வாங்கி பையிலே போட்டு அந்த பையிலே எடுத்துக்கொண்டு வருகிற போது இந்த கையிலேருந்து அந்த கைக்கு மாற்றிக்கிறோம், அந்த கையிலேருந்து இந்த கைக்கு மாற்றிக்கிறோம். இப்படி மாற்றி மாற்றி வீடு வந்து சேர்வதற்குள்ள அந்த சுமையை கூட நம்மால் சகித்து கொள்ள முடியாமல் அப்பாடா என்று வீட்டிலே போடுகிறோம். சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். 300 நாட்கள் தன்னுடைய அடி வயிற்றிலே கருவாக குழந்தையாக ஒரு 2.5-3 கிலோ ஒரு குழந்தையை தாய் தவம் இருந்து சுமந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த தாய்மைக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? தன்னுடைய உணவை எல்லாம் தொப்புள் கொடி வாயிலாக நமக்கு அளித்து நம்மை இந்த 300 நாட்களும் பார்த்து பார்த்து அவள் துடியாய் துடித்து நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அன்னை தெய்வத்தை நாம் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கையில் திடீர்னு உடைஞ்சி எலும்பு வலி வந்துடுச்சுன்னா, இல்லை காலில் ஒரு எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா, விரிசல் ஏற்பட்டு விட்டால், எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டால் அந்த வலியை நம்மளால் தாங்க முடியாது. உடனே ஒரு மருத்துவரை பார்ப்போம். அந்த மருத்துவர்கிட்ட எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, அதுக்கு ஒரு ஊசி போடுங்க என்று அந்த வலியில் இருந்து விடுதலை பெறுவதற்கு துடியாய் துடித்து விடுவோம். அந்த வலிக்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவிற்கு டெல் என்று பெயர். 45 டெல் அளவில் ஆண் மகன் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியும். ஒரே நேரத்திலே 20 எலும்புகளை ஒரு சேர உடைத்தால் அதிலே இருக்கின்ற அந்த கொடுமையான வலி இருக்கிறது. மகப்பேறு நேரத்திலே தாயானவளுடைய அந்த பெல்விஸ் எலும்பு விரிந்து குழந்தை பேறு வருகிற போது 57 டெல் அளவு வலி இருக்குமாம். அந்த கொடுமையான அந்த வலியை தாங்கி கொண்டு அந்த குழந்தை பிறந்தவுடன் அது அழும் குரலை கேட்டு கண்களை திறந்து பார்த்துவிட்டு மயங்கி விழுகிறாளே, அந்த தாய்மையின் மேன்மையை நாம் எப்படி போற்ற வேண்டும்? அதனால்தான் நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய தோழர் அவரை கேட்கிறார். நபிகள் நாயகம் அவரிடத்திலே கேட்கிற போது, இந்த உலகத்திலே நீங்கள் யாருக்கு கடன்பட்டவர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைக்கும் இஸ்வல்லாம் அவர்கள் தாய் என்று ஒற்றை சொல்லிலே விடை பகர்கிறார்.
மீண்டும் கேட்கிறார், இந்த உலகத்திலே நீங்கள் யாருக்கு கடன்பட்டவர்கள் என்று கேட்கிற போது மீண்டும் நபிகள் அவர்கள் தாய் என்ற ஒற்றை சொல்லிலே விடை பகர்கிறார். மூன்றாவது முறையும் கேட்கப்படுகிறது அதே கேள்வி. அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் தாய் என்றுதான் விடை கூறுகிறார். நான்காவது முறை கேட்கிற போது தந்தை என்று கூறுகிறார். 3 முறை அவர் ஏன் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மகப்பேறு காலத்திலே மரணத்தின் தருவாயில் நுழைவாயில் வெறி சென்று திரும்புகின்ற மறுவு பெருவெடிக்கின்ற தாயின் கடினங்களை எல்லாம் அவர் உணர்ந்து பார்த்திருக்கார். குழந்தை பிறந்து 30 மாதங்கள் பால்குடி மறக்கிறவரில் அந்த குழந்தைக்கான அனைத்தையும் கவனிக்கின்ற அந்த தாயினுடைய பெருமையை உணர்ந்துதான் திருக்குரானிலே தாயின் மடிதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்து 2ஆம் உலகப் போருக்கு காரணமாக இருந்தவன் ஹிட்லர். தன்னுடைய இறுதி நாட்களிலே துப்பாக்கியை மண்டையில் வைத்து சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். அவனுடைய உடல் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி சரிந்து கிடக்கிறான். அவனது கையிலே இதயத்தை அணைத்த மாதிரி ஒரு படத்தை வைத்துக்கொண்டு இறந்துபட்டு கிடக்கிறான். அந்த படத்தை எடுத்து பார்க்கிறார்கள். அது ஒரு தாயினுடைய படம், அவனுடைய அம்மாவின் படம். ஒரு கொடுங்கோலனுடைய மனதிலே கூட தாய் பாசத்தை சுரக்கின்ற அந்த தாய்மையை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? அதனுடைய பெருமைக்கு எது ஈடு செய்ய முடியும்? ஒரு மகன் தன்னுடைய தாயிடம் வருகிறான், தாயே, நான் ஒருவளை காதலிக்கிறேன், அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், அவளோ உன்னுடைய இதயத்தை கேட்கிறாள் என்று சொல்கிறான். மகனே, அதுதான் உன் விருப்பமா? அதுதான் உன் மகிழ்வென்றால் இதோ எடுத்துக்கொள் என் இதயத்தை என்று கட்டாரியை அவனிடத்தில் கொடுத்து விடுகிறாள் தாய். அவனும் அந்த இதயத்தை பிறந்து எடுத்துக்கொண்டு கைகளிலே ஏந்தி கொண்டு வேகமாக செல்கிறான். வழியிலே ஒரு சிறு கல் தடுக்கி தடுமாறுகிறான். அப்பொழுது அந்த கைகளே இருக்கின்ற இதயம் மகனே பார்த்து போ என்று துடிக்கிறது. அந்தளவு தாய்மையின் உயர்வை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அமெரிக்காவினுடைய அதிபராக அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் பொறுப்பேற்கின்ற போது எதிராளர்கள்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு, இந்த பொறுப்புக்கு நீங்கள் வருவதற்கு யாருக்கு கடமைப்பட்டவர்கள் என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், என்னுடைய தாயின் குணநலன்களினால்தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இலக்கிய உலகத்திலே ரஸ்கின் போன்ற இடத்திலே உங்களுடைய இலக்கியங்களினுடைய ரசனைக்கு காரணம் என்ன என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், என்னுடைய தாயின் அன்பும் அரவணைப்பும் அவர் கற்றுத்தந்த குணங்களினுடைய பொங்கி ஒழியும் அன்பினால்தான் என்னுடைய இலக்கியங்களில் ரசனை கசிகிறது என்று சொல்கிறார். பிரான்ஸ் நாட்டிலே நல்ல குடிமக்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்கள் பெருக வேண்டும் என்று நெப்போலியன் பிரகடனப்படுத்துகிறான். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் புலவர் புலமை பித்தன் அவர்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று ஒரு திரைப்படத்திலே அழகான வரிகளால் பதிவு செய்திருப்பார். வாலி அவர்கள் கூட, மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது என்று அற்புதமான வரிகளால் தாய்மையின் உச்சத்தை தொட்டிருப்பார். எனது கழுதக நண்பரும் தோழருமான பரிணாமன் அவர்கள் அவருடைய பாடல்களிலே தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டிகளெல்லாம் மூளை முடுக்களெல்லாம் சிறப்பாக இடம்பெற்ற அந்த பாடல் பின்னால் திரைப்படத்திலே வந்து மிகவும் பிரபலமானது. அந்த பாடலிலே வருகின்ற பல்லவியும் சரி, சரணங்களிலே இருக்கின்ற வரிகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது தாயினுடைய அற்புதமான வரிகளை அவர் படம் பிடித்து காட்டியிருப்பார். அவரிடத்தில் நான் உரையாடும் போது சொல்வேன், தோழரே, இந்த வரிகள் எல்லாம் பார்க்கிற போது என்னுடைய தாய் எனக்கு செய்த போது இருக்கிறது என்று உணர்ச்சி வயப்பட்டு நான் பேசுவேன். ஆம், அந்த பாடல்தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடல். என்னுடைய தாயாருடைய சொந்த ஊர் திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம் ஒரு புராண பின்னணி கொண்ட ஒரு ஊர். அந்த ஊரிலே காசியில் இருந்து 2 கழுகுகள் திருக்கழுக்குன்றம் நண்பகல் உணவை சாப்பிடுவதாக சொல்லுவார்கள்.
என்னுடைய இளமை காலங்களிலே நான் அதை கண்டிருக்கிறேன். அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு குளத்திலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த ஊரிலிருந்து வந்தவர்கள் எங்களுடைய தாய். நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு 7 பசங்க. நாங்கள் அதில் நான் 5வது பிள்ளை, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. 7 பேருக்கிட்டையும் அவங்க ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்வாங்க. அவங்க அந்த சிற்றூர் பகுதியிலிருந்து வந்ததினால் அவங்களுக்கு கிராமிய பாடல்கள், கதைகளை சொல்லுகின்ற அந்த பாங்கு, பழமொழிகளை சொல்லுவது என்று எங்களை இளம் வயதிலிருந்தே நல்ல கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய மனதிலே ஒன்றி வளர்த்தவர்கள். எங்கள் குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். நாங்கள் ஒரு 25-30 பேர் கொண்ட மிகப்பெரிய குடும்பம். அதில் நிறைய குழந்தைகள் எல்லாரும் இருக்கும்போது ஓய்வு நேரங்களில் கதை சொல்வதும் பாடல்கள் சொல்வதெல்லாம் இன்றும் என் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த சிறுவர் பாடல்கள் சொல்லும் போதெல்லாம் ஆனான 60 அடி சக்கரம் ஏறுமான தில்லை கரும்பை முறுக்கியமான திருவடி எல்லாம் சுற்றுமான யானைகள் எல்லாம் கூடிக்கிட்டு சோலைக்கு போச்சான் குட்டி யானை. இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுவதெல்லாம் இன்று நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஒரு நெகிழ்ச்சியும் உணர்ச்சியும் பொங்குகின்ற மாதிரி வரும். அதுலயும் அந்த ஒரு ஊராம் தோட்டத்திலே ஒருவன் போட்டது வெள்ளரிக்க காசிக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் பணம் வெள்ளி பணம் வேடிக்கை காட்டுதான் சின்ன பணம் என்று அந்த பாடல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதாவது எங்கள் அம்மா ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா கூட அதை நான் செய்யாமல் அதை மடைமாற்றி செய்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு பழமொழி வாயிலாக அது உடனே ஒரு திருத்தம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கினோடனா நான் போகாமல் யாரையாச்சும் அனுப்பி நீ போயிட்டு வாடான்னு சொல்லுன்னா அது உடனே ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாள், அடுப்பு கட்டிக்கு ஒரு தடுப்பு கட்டை, அப்படி ஒரு பழமொழியால் சுட்டி காட்டுவார்கள். அது மாதிரி ஒரு பணியை கொடுத்து நீ போய் அந்த வேலையை இப்படி செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நாம் மாற்றி செஞ்சுட்டு வந்தா நீங்களாண்டா வீட்டுக்கு முன்னால் மாட்டை கட்டி மாட்டுக்கு பின்னால் வைக்கல போடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக வீட்டுக்கு பின்புறம் தான் மாட்டுத் தொழுவம் இருக்கும், மாட்டுக்கு முன்னால் தான் அந்த வைக்கல போடுவாங்க. அதை நம்ம மாற்றி செய்து வந்தோம் என்பதை சுட்டி காட்டி அதில் திருத்தி அப்பப்போ பழமொழி ஒரு பெத்த வயத்தில் பேரண்டியை வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மருத்துவ குறிப்பு இருக்கிறது. குழந்தை பெறுகிற போது கருப்பையிலே புண்கள்லாம் ஏற்படும். அதுக்கு அந்த பிரண்டை வைத்தியம்தான் சிறப்பானது. அதே நேரத்தில் உன்னை பெற்றதுனால மனதில் எவ்வளோ வரி வலிக்கிறது என்பதை குறிப்பிடுவதாக அந்த பழமொழி இருக்கும். அப்படியெல்லாம் எங்களை ஒரு சிறிய பழமொழிகளிலும் நிறைய கதைகள் மகாபாரதத்திலிருந்து வருகின்ற அந்த கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அதன் வழியாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நல்வழிப்படுத்தியவர்கள் எங்களுடைய தாயார். அவருடைய சிறப்பாக நான் கருதுவது மிக அற்புதமாக அவர்கள் சமைப்பார்கள். சமையல் கலையிலே வல்லவர்கள். அந்த கூட்டு குடும்பத்திலே சமைப்பதிலே தான் அவர்களுடைய பெரும்பான பணி இருக்கும். அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க. அவங்க காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. அந்த பழக்கம்தான் எனக்கு இன்றைக்கும் நான் காலையில் எழுவதற்கான காரணங்கள். அந்த எழுந்து அந்த காலத்தில் அந்த விறகு ஈர விறகுல ஊதாங்களை வச்சு ஊதி அந்த புகையெல்லாம் அவங்க கண்ணை இருக்கிறதா அதெல்லாம் என்னுடைய நினைக்கும் போதெல்லாம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். அவங்க அந்த மீன் குழம்பு வைக்கிறதுலாம் நான் மிகவும் ரசித்து பார்ப்பேன். அதெல்லாம் என் மனசில் இன்னும் அப்படியே படமாக ஓடுகிறது. அந்த மீனை வாங்கிட்டு அருவாமனையில் வச்சு முன்னும் பின்னும் உரசி அதில் இருக்கிற அந்த பிறால்களை எடுத்து விட்டு தலையை நறுக்கி வாலை நறுக்கி உள்ளே விரலை விட்டு அந்த குடலை எடுத்து வெளியே போட்டுவிட்டு சட்டியிலே அந்த மீன்களை போட்டு அதில் உப்பு போட்டு மேலும் கீழும் சுழற்றி நீரினை ஊற்றி அதை 4-5 முறை அலசி நீரை இழுத்துட்டு அந்த சட்டியை வச்சுட்டு கொதிக்கிற அந்த கூட்டி வைத்து கொதிக்கின்ற அந்த மீன் குழம்பில் கொதிநிலை வருகிற போது இந்த மீனெல்லாம் எடுத்து அதிலே போட்டு தட்டு போட்டு மூடி இறக்கி வச்சுட்டு அந்த தட்டை திறந்தார்கள் என்றால் அதிலிருந்து வருகின்ற அந்த மீன் குழம்பின் வாசம் 7 வீட்டு வாசலில் மணக்கும் என்று சொன்னால்
அது மிகையாகாது. அந்த பெரிய வானல்ல எறா வறுப்பாங்க. எறா வறுத்து அதில் வெள்ளை சோறை போட்டு கலந்து எங்களை எல்லாம் வட்டமாக அமர வைத்து விட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை கையில் அழகாக வச்சு அதில் ஒரு எறா வைப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்ற போது உள்ளபடியே அந்த நிகழ்வுகள் எல்லாம் நெஞ்சத்திலே கனக்கும் இதயத்தோடு நான் பார்க்கிறேன். என்னுடைய தாயினுடைய பெருமையை நான் சொல்லுகிற போது கலக்கங்கள் என் மனதிலே அதிகமாக ஊற்றெடுக்கிறது. நான் அவர்களுடைய இறுதி காலம் வரை அவர்களோடு இருந்தவன். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. எனக்கு உடல்நிலை சரியாகிவிட்டாலும் எனக்கு அம்மா போட்டிருந்தா கூட அதெல்லாம் அந்த வேப்பிலையை வைத்து அந்த வருடி விட்டு 3 தண்ணி ஊற்றுற வரலும் கூடயே இருந்து அதை கவனிக்கின்ற அந்த அழகு, அந்த பொறுப்பு. அதுக்கப்புறம் டைஃபாய்டு காய்ச்சல் வந்தால் அந்த மறுக்கஞ்சிலாம் கொடுத்து அது கிட்ட இருந்து அது உடல்நிலை சரியாக வரணும், அது உடனிருந்து பார்க்கின்ற அந்த பொறுப்பு எல்லாம் நினைக்கும் போதெல்லாம் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். அப்புறம் அவங்க இறுதி நாள், அவங்களுடைய இறுதி நாள் வரலாம் அவங்க தான் எனக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார்கள். நான் மீன் சாப்பிட்டா முள் குத்திட போகுதுன்ட்டு அந்த மீனெல்லாம் அவங்கள தான் ஆஞ்சி வைப்பாங்க. அவங்க கறி சாப்பிட்டா அந்த எலும்பு கடிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவோன்னு ஊதாங்குழல் நறுக்கி அதில் இருக்கிற அந்த மஜ்ஜையெல்லாம் எடுத்து அவர்கள் தான் சொல்வார்கள். அப்படியெல்லாம் எங்களை பொத்தி பொத்தி வளர்த்தவர்கள் எங்களுடைய தாயார். நான் அடிக்கடி சுற்றுலா சென்று விடுவேன். என்னுடைய நண்பர்கள் மறைந்த ஆல்ஃபா சீனிவாசன், நண்பர் கலைநாதனோடு நான் குற்றாலம் சென்றிருந்தேன். நாங்கள் குற்றாலத்தில் ஒரு 3 நாள் இருந்துட்டு அதை தொடர்ந்து தேக்கடிக்கு போக வேண்டியதாக நாங்கள் திட்டம் வகுத்திருந்தோம். ஆனால் என்ன காரணத்தினாலும் நண்பர்கள் உடனே வீட்டுக்கு போக வேண்டும் சொல்லி கிளம்பிட்டோம். அது ஒரு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. அது கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு விடிய கால 18ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்னுடைய தாயாரை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கடா போயிட்ட, உன்னை காணமே அப்படின்னாங்க. ஏமாண்ணா, இது பொங்கல் சமயம், நீ பாட்டுன்னு ஊரை சுற்றினது, எல்லாரையும் பார்த்துட்டேன்டா, உன்னை தான் நான் பார்க்கல அப்படின்னாங்க. ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லைடா உன்னை பார்க்கலையே, எல்லாரும் பொங்கல் வாழ்த்து வாங்கின்னு போயிட்டாங்க, நீ அதை வாழ்த்து வாங்கின்னு போலையா அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்களிடத்தில் காலில் விழுந்து வணங்கி பொங்கல் பரிசு பெற்றுக்கொண்டு நான் வெளியே சென்று விட்டேன். அன்று முழுதும் நான் வெளியில இருந்து விட்டு இரவுக்கு வீட்டுக்கு வருகிற போது எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னுடைய தாயார் மறைந்து விட்டார்கள். அது அவர்கள் என்னை வாழ்த்துவதற்காக அந்த நேரம் வரை காத்திருந்து வாழ்த்தி விடைபெற்று சென்ற அந்த ஜனவரி 18 வரும்போதெல்லாம் என்னுடைய மனதில் எனக்கு மிகப்பெரிய வலியும் வேதனையும் கொடுக்கும். அம்மா எப்படி அன்பாக வளர்த்தார்களோ அதே போன்றுதான் என்னுடைய தந்தை அறிவோடு எங்களை வளர்த்திருக்கிறார்கள். என்னுடைய தந்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் அம்மா எனக்கு வயிற்றில் தாங்கி வளர்த்தாங்கன்னா, எங்கள் தந்தை எங்களை எல்லாம் நெஞ்சிலே சுமந்து வளர்த்தவர்கள். அவருடைய பெருமையை பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் புதுவையில் ஒரு புகழ்பெற்ற மனிதராக, மிகச்சிறந்த மாந்த நேயராக விளங்கியவர். அதற்கு முன்பு நான் கல்வே பங்களாவை பற்றி சொல்ல வேண்டும். கல்வே பங்களா என்பது புதுச்சேரி வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு இடம். அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய அந்த வெள்ளை பங்களா, அதை பின்னணியிலே இருக்கின்ற அந்த தோப்பும் துறவங்களும், தென்னந்தோப்பு, கமுக தோட்டங்கள், பின்னால் ஓடுகின்ற அந்த உப்பனாறு, வயல்வெளிகள், மையத்திலே இருக்கின்ற குளம், அந்த குளத்திலே 3 படித்துறைகள் இருக்கும். அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த படித்துறையில் மேட்டு பகுதியில் ஒரு பெரிய அரச மரம், அந்த அரச மரத்தின் கீழே ஒரு விநாயகர் கோயில், அதற்கு எதிர்த்தா போன்று பார்த்தீர்கள் என்றால் 9 வீடுகள் ஒரே போன்று இருக்கும்.
அழகான ஓட்டு வீடுகள், திண்ணைகள் அமைந்த வீடுகள், இப்படி ஒரு எழில்மிகு காட்சியாக கல்வி பங்களா விளங்கி வரும். அந்த கல்வி பங்களா என்று சொன்னாலே ராஜாபாதர் என்று தான் பழைய பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர் பெற்றிருந்தார் என்னுடைய தந்தையார். அவர் அரசியலிலே ஈடுபட்டவர். அவருக்கு தேச தந்தையினுடைய பற்று கொள்கையிலே ஆழ்ந்த பிடிப்புள்ளவர். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவர் என்ன சொன்னாரோ அதே உடையைத்தான் அணிந்திருந்தார். ஒரு அரசியலில் நேர்மையானவராக இருந்தார். அப்போது இருந்த முதல்வரிடத்திலே நெருங்கியவராகவும் அவருக்கு ஒரு வலதுகாரமாகவும் திகழ்ந்தவர் அவர். அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அரசனுடைய உதவிகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்தவர். அவருடைய பொறுமைசாலி, எளிமையானவர், அந்த கொண்ட கடமையிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர். அவருடைய பொறுமைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், அவர் ஒரு நாள் பேருந்திலே போகிற போது அவருடைய முன் இருக்கையிலே அமர்ந்திருந்தவர் ஜன்னலிலே எச்சை துப்பி கொண்டிருந்தார். அந்த எச்சை காற்றிலே பற்றி என்னுடைய தந்தையினுடைய மேலே விழுந்து கொண்டிருந்தது. அதற்காக எங்கள் தந்தை கோபப்படவில்லை. அமைதியாக அவரை தட்டி, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியாச்சும் திருப்பி இப்படி மேலே விழுது, இப்படியே திரும்பி என் மேலே திப்பிடுங்களேன் அப்படின்னு ஒரு நாசுக்காக கையாளுற போது பேருந்து நிலையம் போகிற வரையில் அவர் அந்த எச்சை துப்பவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனையை கூட அவர் அழகாக அணுகின்ற விதமெல்லாம் எனக்கு மிகுந்த வியப்பை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் அவர் இளமை காலங்களில் எங்களுக்கெல்லாம் அந்த கொடை உணர்வை ஊட்டி வளர்த்தார். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது விழாக்களிலும் பண்டிகை நாள்கள்லாம் வரும்போது இந்த பணவிடை மணி ஆர்டர் மூலம் அனாதை இல்லங்களுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் 1000 ரூபாய் 500 ரூபாய் என்று என்னுடைய பெயரிலோ என்னுடைய தங்கையின் பெயரிலோ மணி ஆர்டர் செய்து அந்த கொடை உணர்வை உள்ளத்திலே புகுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உப்பநாட்டிலே வெள்ளம் வரும்போது எங்கள் பகுதி அருகிலே இருக்கின்ற அந்த சின்ன பொய்கை என்று சொல்கிற பகுதியெல்லாம் குடிசை பகுதி. வெள்ளத்திலே அந்த குடிசைகள்லாம் இருந்து அங்கே இருப்பவர்களெல்லாம் நான் சொன்ன அந்த 9 திண்ணை வீடுகளிலே குடிபுகுந்து விடுவார்கள். ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் அவர்கள் அங்குதான் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உணவு எங்களுடைய வீட்டிலிருந்து தான் உணவு தயாரித்து கொண்டு கொடுப்போம், உடைகளெல்லாம் கொடுப்போம். இந்த மாதிரி சமூக சேவைகளை செய்வதற்கு, அதே மாதிரி இந்த கொடை உள்ளங்கள் எல்லாம் தொண்டு உள்ளங்கள் எல்லாம் எங்களுக்கு ஊட்டியதுனால பின்னாளில் நான் அரிமா சங்கங்களிலே இருக்கிற போது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரும் பயனாக இருந்தது. எங்களுடைய தந்தை நடந்து தான் போவார். ரொம்ப எளிமையானவர். எப்போதுமே எல்லா இடத்துலையும் நடந்து தான் பயணிப்பார். நாங்கள் அவர் கூட திரைப்படம்லாம் போனால் கூட அது வீட்டிலேருந்து திரையரங்கு போகிறதுக்குள்ளார நிறைய பேர் அவர்கிட்ட பேசுவாங்க. வழியில் ஒரு 20-30 பேராச்சும் நிறுத்தி என்னங்கண்ணா எப்படி இருக்கீங்க விசாரிச்சுட்டு போவாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ள அந்த படமே பாதி முடிஞ்சிடும். நான் கேட்பேன், என்னப்பா இது மாதிரிலாம் என்னென்ன. இல்லைடா, அவங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்க குறைகளை சொல்கிறார்கள், அவங்க நிறைகளை சொல்கிறார்கள், அவங்க அன்பெல்லாம் நம்மக்கிட்ட தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம மறுத்துட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கின்ற அந்த மாந்தநேயம் மிக்க பண்பெல்லாம் என் மனதில் இளம் வயதிலிருந்தே எனக்கு பெரிதும் துணை புரிந்ததாக இருந்தது. அவருடைய மணி விழாவின் போது நாங்கள் அவருக்கு ஒரு விழா எடுத்தோம். அதில் ஒரு அழைப்பிதழ் தயாரித்தோம். அப்போ அவர் ஒரு அலமாரியிலேருந்து ஒரு படத்தை எடுத்து கொடுத்தாரு. இது அந்த நாளிலே ஆனந்த விகடனிலே வந்த படம்டா. அதில் ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் ராக் அண்ட் ரோல், ஒரு கையில் கைத்தடியோட ராக் அண்ட் ரோல் ஆடுற மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் வந்திருக்கும். அதை எடுத்து வச்சு அதில் எங்கள் அப்பா அம்மாவுடைய படத்தை போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பிதழை நாங்கள் எடுத்திருந்தோம். அதை அவ்வளோ ஒரு புதுமையாகவும் நல்ல சிந்தனையுடையவராகவும் இருப்பார். என்னை எல்லாம் இலக்கிய கூட்டங்களுக்கு போக சொல்வார். நிறைய வார இதழ்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்வார். தின இதழ்களில் படித்த செய்திகளை சொல்வார். நிறைய செய்திகளை எங்களோடு ஒரு நண்பன் போல எங்களை பரிமாறிக்கொள்வார். திரைப்படங்களுக்கெல்லாம் அழைத்துன்னு போனேன்னா அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் பற்றிய நுணுக்கங்களை, அதில் இருக்கிற கேமரா கோணங்களை எல்லாம் கூட நுட்பமாக எங்களிடத்தில் விவாதிப்பார். அவருடைய பொறுமைக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் எல்லாம் நாங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக தான் கருதுகிறோம். அந்த ஒரு
நல்ல மனிதருக்கும் அந்த ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு நாங்கள் மகனாக இருக்கிறோமே என்று பார்க்கிற போது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. நான் கூட்டு குடும்பம்னு சொன்னேன். எங்கள் கூட்டு குடும்பத்தில் எங்கள் குடும்பத் தலைவராக இருந்தது எங்கள் மாமா கணேசன். அவரை எங்கள் அப்பா அண்ணன் தான் அழைப்பார். அவர் சொல்கிறது தான், இவர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும், ஊரில் எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடிய இருந்தாலும், எங்கள் மாமா சொல்கிற அந்த பேச்சுக்கு தான் கட்டுப்படுவார். அவருடைய மூத்தவர், அவர் சொல்கிறதுன்னா நான் கேட்கணும். அவர் அண்ணன் நடந்து கூப்பிடுறேன். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதாண்டா செய்வேன், அவர் மீறி செய்யக்கூடாதான்ட்டு நமக்கெல்லாம் அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பு, குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பெரியவர்களுடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும், தலைமை பண்பை மதிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பண்புகளாக நான் பார்க்கிறேன். அரசியலில் ஒரு நேர்மையாளராக இருந்தார். கடமை தவறாமல் தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்தார். எளிமை கண்டு இறங்க வேண்டும், எளிமையான விஷயங்கள் தான் இருப்பார். அவர் தன்னுடைய இறுதி நாட்களிலே ஜிப்மர் மருத்துவமனையில் இதய கோளாறு காரணமாக அவரை அங்கே அனுமதித்திருந்தோம். அப்பொழுது நான் அவரிடத்திலே பல நாள் பல இரவுகள் அவர் கூட நான் துணையோடு இருந்திருக்கிறேன். அப்போதெல்லாம் அவர் பல செய்திகளை எல்லாம் என்னுடைய பகிர்ந்து கொள்வார். என்னுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் ஆடம்பரமாகலாம் என்னுடைய சாவை எடுத்துன்னு போகக்கூடாது, மிக எளிமையாக ஒரு இது எப்படி எடுத்துன்னு போகணுமோ அந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர். அத்தனை அன்பும் பண்பும் நிறைந்து எங்களை மிகவும் பொத்தி வளர்த்தவர். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் சிறப்பாக வேண்டும் என்பதிலே அவர் அக்கறையோடு செயல்பட்டார். நண்பர்களிடத்துல என்னை அறிமுகப்படுத்தும் போது மிக நல்லா படிப்பான், இவன் நல்லா எழுதுவான் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆற்றலை எல்லாம் இடத்திலே ஊக்கப்படுத்தியவர். அவருடைய அந்த நேர்மை, எளிமை, கண்டிப்பு இதெல்லாம் என்னுடைய இன்றைக்கு நான் பணியாற்றுகின்ற அரசு பணிகளில் என்னை பற்றி எல்லாம் அறிந்திருப்பார்கள். அதற்கெல்லாம் நான் எப்படி பணியாற்றுகிறேன் என்று பார்த்தால் அது என்னுடைய தந்தையினுடைய பண்புகளினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் கருதுகிறேன். இப்படி ஒரு நல்லதொரு குடும்பத்திலே நல்ல ஒரு சிறப்பான பண்பியல்களை என்னுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு தந்தார்கள். அவர்களை நாங்கள் வைத்து தாங்க வேண்டும் என்று நான் கருதிய நினைவுகள்னா எங்களால் நிறுத்த முடியாமல் போயிடுச்சு. அவங்க இருந்தாங்களே, நிச்சயமாக நான் அவர்களை எல்லாம் போற்றி பாதுகாத்து அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த அளவு செஞ்சிருப்போம். அவங்களும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து எங்களை சிறப்பாக மகிழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த இரண்டும் நடக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், உணர்வு தந்தையும் தாயையும் போற்ற வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்திலே பிறந்ததற்கான ஒரு அர்த்தமாக நாம் கருத வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுகன் வள்ளுவர் சொல்வார். அந்த மாதிரி நாங்கள் ஒரு புகழ் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்ததுனால்தான் அதனுடைய பலனை நாங்கள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், தாய் தந்தையர்களை நீங்கள் போற்றுங்கள், அவங்களுடைய உணர்வுகளை மதியுங்கள். அவங்க உங்களுக்காக எவ்வளோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்நாள் முழுது அவர்களை இழந்து உங்களை வளர்த்து சொல்லியிருக்கார்கள். நீங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ அந்த செல்பேசிகளிலும் மற்றவர்களிலும் இடம்பெற்று உங்களுடைய வாழ்க்கையை இழந்து ஒரு தமிழ் பண்பாட்டை சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் என்னை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், அது அவர்களோடு நாங்கள் இணைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் உடைய நினைவுகள் எல்லாம் இன்னும் என்னுடைய மனதில் நிழலாடி கொண்டிருக்கிறது. நிறைய செய்திகள் சொல்லலாம், அவ்வளோ செய்திகள் இருக்கிறது. கல்வி பங்களா பற்றி நான் சொல்லுகிற போது முதலில் பாரதியார் புதுச்சேரிக்கு வந்தபோது அந்த கல்வி பங்களாவில் தான் வந்தார் என்று எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். பாவேந்தருடைய திருமகனார் மன்னன் அவர்கள் கூட அந்த செய்தியினை உறுதி செய்திருக்கிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க புகழ் வாய்ந்த கல்வி பங்களா என்று சொல்லுகிற போது எங்களுடைய தந்தையினுடைய பேர் தான் பழைய பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் நினைவு வரும். அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்று நாங்கள் எல்லாம் ஆளுமை படைத்தவர்களாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய தாய் தந்தையருக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருப்பதை பெருமையாக சொல்கிறோம். அந்த நினைவுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த தொலைக்காட்சிக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.